மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஒரு ஆய்வு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுது. அது உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, யூகே, கனடா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அவங்க நாடு திரும்ப விரும்புகிறாங்க. நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம், அதை ஓரளவுக்கு சம்பாதிச்சதுக்கப்புறம் நாடு திரும்புறதுக்கு ஏறக்குறைய 80% பேர் ஆஸ்திரேலியாவும், அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் சும்மா 75% பேரும் இந்தியர்களை பொறுத்த வரைக்கும், யூகே பிற நாடுகளில் 70% பேரும் நாடு திரும்ப விரும்புகிறாங்க. அவங்க நாடு திரும்ப விரும்புறது மிக முக்கியமான 4 காரணங்களை அவங்க மதிப்பீடு பண்ணுறாங்க. முதலாவது காரணம் என்னவா இருக்குது அப்படின்னா, இங்கே லிவிங் காஸ்ட், அதாவது வாழ்வதற்கு தேவையான நிதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது மிக குறைவாக இருக்குது. அது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம் ரொம்ப விசித்திரமான காரணம் இருக்குது. இங்கே ஹெல்த் கேர் அங்கே இல்லாத ஒரு உங்களுக்கு மருத்துவ வசதியாக இங்கே இருக்குது நீங்கள் நினைக்கலாம். அந்த ஆய்வு ஒரு விஷயத்தை சொல்லுது. அது என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் நீங்கள் ஒருவேளை எமர்ஜென்சி ரூம் வேணும்னா சுமார் 145 நிமிஷம் காத்திருக்க வேண்டியிருக்கும். இதுவே நீங்கள் யூகே பிற நாடுகளில் போகணும் 70 நிமிஷமாவது குறைஞ்சா நீங்கள் காத்திருக்கணும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எமர்ஜென்சி ரூம் வேணும்னு வச்சுக்கோங்க, அதாவது இங்கே ஓரளவுக்கு இருக்கக்கூடிய மற்ற எல்லா மருத்துவமனைகளையும் சேர்த்தா நீங்கள் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் காத்திருந்தால் போதும், இங்கே எமர்ஜென்சி ரூம் உடனே உங்களுக்கு கிடச்சிடும். எனவே அந்த அளவுக்கு இங்கே ஹெல்த் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு டெவலப் ஆகிருக்கு இந்தியா. அந்த வகையில் இரண்டாவது அவங்களுடைய மிக முக்கியமான தேர்வு என்னவாக இருக்குன்னா இந்த ஹெல்த் கேர். இது எனக்கே கூட ரொம்ப புதுசாக இருந்தது. ஆனால் அந்த ஆய்வு கட்டுரை சொன்ன விஷயத்தை முழுமையாக பார்க்கும்போது அது உண்மையை புரிஞ்சுக்க முடியும். அங்கே இருக்கிறவரை சம்பாரிச்சு முடிச்சிட்டோம், ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்குது, எனவே நாடு திரும்ப விரும்புகிறோம். இது மூன்றாவது முக்கிய காரணம். நான்காவது என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஓரளவுக்கு சம்பாரிச்ச அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இந்தியா வேகமாக வளரக்கூடிய நாடாக இருக்குது. இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போதுமான அளவுக்கு இங்கே வாய்ப்புகள் இருக்குன்னு ஓரளவுக்கு நம்பப்படுது. இந்த நான்காவது விஷயத்தில் தான் இன்றைக்கி நான் வீடியோ ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து முதலீடு பண்ண விரும்பக்கூடிய இந்த மாதிரியான என்ஆர்ஐ இருக்காங்களே, இவங்களுடைய வரக்கூடிய அந்த விருப்பம் இருக்குல்ல, அதை தவறாக இங்கே பயன்படுத்தக்கூடிய இடம் எது அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியா தான். இது நிறுவனங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல பிரச்சனை கிடையாது. இந்த லேண்ட் இருக்குல்லையா, அதாவது நிலங்கள் வாங்குறது, இல்லை வீடுகள் வாங்குறது, இல்லை ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏதாவது என்ஆர்ஐ நினச்சா வச்சுக்கோங்க, அவங்கள குறி வச்சு நீங்கள் சமீபத்தில் பார்க்க முடியும். அவங்கள குறி வச்சு ஒரு ரியல் எஸ்டேட் கும்பல் பெரிய அளவில் அலையுது. அது சென்னையில் ஒரு பெரும் கூட்டமாகவே அலையுது. இது சம்பந்தம் நான் முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். எனவே இது எப்படியான பாதுகாப்பான நிலைமைக்கு கொண்டு போகிறோன்றது மிக அவசியமான ஒன்று. ஏன்னா அவங்க சம்பாரிச்சதை ஒரு பெரும் தொகையை எடுத்துக்கிட்டு இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு அமைதியான வாழ்வு சூழல் உருவாகும்னு நினைக்கிறாங்க. அதற்காக வரும்போது அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இது புகலிடமாக அமையும் பட்சத்துன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக இதனுடைய நாட்டுடைய வளர்ச்சியும் மாநிலத்துடைய வளர்ச்சியும் அவசியமாக அமையும். இந்த விவகாரம் பேசும்போதே நம்ம கூடுதலாக ஒரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னா, கஷ்டப்பட்டு சம்பாரித்து தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றும், தன்னுடைய வீட்டினுடைய ஃபைனான்சியல் விஷயத்தை மேம்படுத்தணும் வெளிநாடுகளில் போய் உழைக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதோ ஒரு அசௌகரியமாக நடந்துருது, ஏதோ விதத்தில் காலம் ஆயிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பத்தினுடைய நிலை என்ன, நம்மளுடைய குழந்தைகளுடைய படிப்பு நிலை என்ன, இல்லை அவங்களுடைய கல்யாணத்துடைய நிலை என்ன, அவங்க தினசரி எந்த மாதிரியான பிரச்சனை சந்திப்பாங்க, இல்லை வெளிநாடுகள் சென்று சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் கூடுதலாக யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த நேரத்தில் நாம் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லையா, இதை பற்றின விஷயங்களை பேசுகிறோம். இந்த என்ஆர்ஐ சம்மந்தப்பட்ட டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களால் 2 கோடி ரூபா கவரேஜை வெறும் 820 ரூபா மாதம் எடுத்து வைக்கிறது மூலமாக டேர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜை உங்களால் எடுக்க முடியும்னா அது இந்தியாவில் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இங்கே என்ன மாதிரியான டேர்ம் இன்சூரன்ஸ் என்ஆர்ஐக்கு கொடுக்கப்படுது, அதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் சென்று நீங்கள் மற்ற விவரங்களை தேடி தெரிஞ்சுக்கணும். இந்த டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேடும்போது உங்களுடைய வயசு என்ன, உங்களுடைய இன்கம் பேக்ரவுண்ட் என்ன, உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்களே போதுமான அளவுக்கு அதுக்கான ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும். அதில் என்ன மாதிரியான கவரேஜ் கிடைக்கின்ற விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியும். இதில் ஏன் நான் இந்தியாவில் இந்த என்ஆர்ஐக்கான டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, அது மற்ற நாடுகளோட இங்கே இந்த இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸுக்குள்ள என்ஆர்ஐக்கானது இது மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது சுமார் 30-50% வரைக்கும் குறைவானது. இதில் சில இன்சூரன்ஸ் சுமார் 99 வயசு வரைக்கும் உங்களுக்கு டேர்மை கவரேஜ் கொடுக்குறாங்க. இது மற்ற நாடுகளில் அப்படி எளிமையாக பார்க்க முடியாது. இங்கே அந்த மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸை உங்களால் பார்க்க முடியும். டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இயரில் எடுக்கிறோமோ அவ்வளோ நல்லது. போன 3 வருடங்கள்லேயே இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்க்கான இந்த ப்ரீமியம் அமௌண்ட் இல்லையா, அவருடைய அளவு கூடி இருக்குது. ஏன்னா இங்கே இன்சூரன்ஸ் செக்டாருடைய வளர்ச்சின்றது நல்ல விதமாக இருக்குது. சுமார் 51க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வழங்கக்கூடிய இந்த என்ஆர்ஐக்கான டேர்ம் இன்சூரன்ஸுக்குள்ள இது ஆன்லைன்லேயே உங்களை ஒப்பிட முடியும், அதுக்கான எலிஜிபிலிட்டி முழுமையாக செக் பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சுமார் 23% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஜிஎஸ்டிக்கான 18% எக்ஸம்ஷன் உண்டு. எனவே இதோடைய விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த QR இருக்குது, அதில் போய் தெரிஞ்சுக்கணும். இப்போ மீண்டும் இந்த விவகாரத்தில் வரேன். அது என்ன அப்படின்னா, என்ஆர்ஐ இப்போ நாடு திரும்ப விரும்புகிறான்னு தெரியுது ஓரளவுக்கு சம்பாரிச்சதுக்கப்புறம். அதுக்கு முக்கியமான காரணம் இங்களுடைய ஹெல்த் கேர் சிஸ்டம்,
அதை விட ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு ஒரு எமோஷனலாக இந்த நாடு பெரிய அளவில் கனெக்ட் ஆகிருக்குது. எனவே அவங்களுடைய மண்ணுக்கு திரும்ப விரும்புகிறாங்க. இதையெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பாக ஒரு மாநிலம் கருதும் பட்சத்தில்னா அவங்களுக்கு போதிய பாதுகாப்பை வழங்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா ஒரு முதலீடை கொண்டு வந்து போட்டு கொஞ்சம் மனநிம்மதி தேடி வரக்கூடிய மனநிம்மதி தேடி இங்கே செட்டிலாக நினைக்கக்கூடியவங்களை முதலாவது பயமுறுத்தக்கூடிய ஒரே கும்பல் இந்த ரியல் எஸ்டேட் கும்பல் தான். இந்த ரியல் எஸ்டேட் கும்பலை நீங்கள் காட்டுத்தனமாக ஒடுக்காத பட்சத்தில்னா இந்த நல்ல விஷயம் நமக்கு நடக்காது. ஒரு நல்ல விஷயம் நாட்டு நோக்கி வருது, மாநிலத்தை நோக்கி வருதுன்னா அதுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அடிப்படை நம்முடைய கடமை. அதுக்கான சிறப்பு சட்டங்களை இயற்ற வேண்டியது அதை விட அவசியம். இங்கே 10 ஏக்கர் இருக்குது, 50 ஏக்கர் இருக்குது, அங்கே ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கலாம், இங்கே காலேஜ் கட்டலாம் ஆசையை வளர்த்து விட்டு அவன் இஷ்டத்துக்கு எவ்வளோ முடியுமோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்குள்ள அதை போதுமான அளவுக்கு எல்லா தில்லாலங்கடி வேலையும் பார்த்து அந்த ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை உருவாக்கி அதை என்ஆர்ஐக்கு விற்று அதில் எவ்வளோ காசு கிடைக்கணும் 10 கோடி கிடச்சா ஓடி போகிறது இங்கே இருக்கிற பல பேருடைய வேலையாக தீராங்க. இந்த ரியல் எஸ்டேட்டில் மிக முக்கியமாக தீராங்க. இந்த நபரோட ஒரே நம்பிக்கை என்ன அப்படின்னா இங்கே என்ஆர்ஐ இருக்கிறவங்க இங்கே வந்து நம்மகிட்ட சட்டப்பாடம் நடத்த மாட்டான். அப்போ நடத்துகிறான்னு வச்சுக்கிறேன் இங்கே இருக்க சட்டப்படி நம்மளால் நீட்டி கொண்டு போக முடியும். தரமானு சொல்லவே மாட்டாங்க, ஏமாத்துறவங்க. நான் பல கேஸ் பார்த்துட்டு தரமானு சொல்லவே மாட்டாங்க. 10 கோடி வாங்கினு வச்சுக்கிறேன், 1 கோடி கொடுத்துட்டு இந்த தரேன் அப்படின்னு ஒரு 10 வருஷம் இழுத்துறான் பாருங்க. அதுக்கப்புறம் என்ஆர்ஐ முடிஞ்சே போச்சு. அவரோட ஒய்ஃப் அத்தோட ஓடினவர் தான். அந்த ஒரு ஆள் பாதிக்கப்பட்டார்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்கக்கூடிய பெரும் கூட்டத்துக்கு ஒரு 10,000 20,000 பேருக்கு அந்த செய்தி பரவச்சுன்னா யாராவது இந்த ஊருக்கு வருவாங்க. சென்னையிலே இது நடக்குது, தினந்தோறும் நடக்குது. இப்படி நடத்துறேன்னா அங்கேருந்து மன நிம்மதி தேடி வரேன்னு நினச்சதுக்கு இந்த மன அமைதியை கெடுத்துறாங்க. எனவே நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த விஷயத்தை தமிழக அரசு கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்கணும். இதில் இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த சேட்டை ஒடுக்கணும். அதில் என்ஆர்ஐ பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு அரசாங்கம் தனியாக ஒரு சிறப்பு குழுவை அமைச்சு அதுக்கான தீர்வு கொடுக்கறதுக்கான வழி தரணும். இது எங்களுடைய ரியல் எஸ்டேட் வளர்ச்சிக்காக மட்டும் கிடையாது. இங்கே சின்ன சின்ன தொழில்கள் நிறையா இளைஞர்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 2 கோடி 3 கோடி ஒரு 1 கோடி தேவைன்னு வச்சுக்கோங்க, என்ஆர்ஐயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயாராகிறாங்க. அதை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் நம்புகிறாங்க. அப்போ அவங்களுக்கு தொழில் வளர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உதவ தயாராக இருக்காங்க, இங்கே ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உதவ தயாராக இருக்காங்க. அவங்கள விரட்டி விடுறதுக்கு இங்கே இருக்க ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தேவை. எனவே அவைகளெல்லாம் ஒடுக்க வேண்டியது தமிழக அரசோட பொறுப்பு. பதிவோட இறுதியாக நம்ம பார்த்தது என்ஆர்ஐக்கான டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் சும்மா 51க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுடைய பட்டியல், அதோட ஒப்பீட்டளவு, எப்படி பிற நிறுவனங்கள் என்ன வழங்குறாங்க, அதோட 23% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் விவரங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனுடைய லிங்கையோ இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற QR கோடையோ கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.